ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கொஞ்சம் தொண்டை கரகரன் இருக்கு, இதுக்கு என்னங்கிறப்ப மூக்கு அடைப்பா இருக்கு, இதுக்கு என்னங்கிறப்ப அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் எனக்கே கேட்க பிடிக்கல. இதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இருந்தாலும் நீங்க கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமாறு கேட்டுக்கிறேன். பல்லு பல்லு. சென்னையில வேற ஏதேதோ வந்து வித்தியாசமான ஃபீவர்லாம் பரவிக்கிட்டு இருக்காமா சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு. தொடர்ச்சியா இருமல், தும்மல், காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா 7 வகையான டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லி தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. அதனால யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியா ஓடி போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க பயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருங்க. காசு கொடுப்பான். அப்புறமா எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இந்த தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாமே அமலுக்கு வந்ததுனால அதிகப்படியான அமௌண்ட்டுகளை வெளில எடுத்துட்டு போவாதீங்க. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ. இன்னொன்று என்னன்னா, என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிருச்சு. எதுக்கு பேன் பண்ணானுங்க, என்ன ரீசனுக்காக பேன் பண்ணானுங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. நான் ஏதோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிட்டேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேன் ஆச்சு, அதோட கனெக்ட் ஆகிருக்கிற ஃபேஸ்புக்கும் பேன் ஆச்சு. ஏண்டா இங்க சுவிட்ச் போட்டா இங்க தானே லைட் எரியும், இங்க சுவிட்ச் போட்டா அங்க போய் லைட் எரியும்ன்ற மாதிரி இங்கே நான் ஏதோ கம்யூனிட்டி கைட்லைனா மீறி இருக்கேன் அப்படின்றாங்க. அதுவே எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரல. இதுக்கு ஏன்டா அதை பேன் பண்ணீங்க, ஃபேஸ்புக் என்னடா பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கு. நிறைய பேர் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்தவங்களாம் வந்து ஐடிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய புது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜினுடைய ஐடி லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுமா? இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோமா? பலவிதமான மனிதர்கள் இன்ஸ்டாகிராமை சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மனிதர்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல ரீல்ஸ் ரியாக்ஷன் ஆரம்பிச்சோம். ஏகப்பட்ட கலவையான ரீல்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒன்னு ஒன்னா பார்த்துடலாமா? வாங்க போலாம். நீ கத்து கொடு உக்காந்துக்கு என் பேருக்கு என்ன கேட்டா? உன்னை வந்து உன் கையப்பூச்சி இழுத்தானா, இல்ல உன் பொண்ணு கையப்பூச்சி இழுத்தானா, இல்ல உன் பேத்து கையப்பூச்சி இழுத்தானா? அதுக்கு வந்து அப்படியே எட்டி ஒதுக்கிற நீ. யார கட்டு எட்டி ஒதுக்குவ நீ? என் பேருன நீ யார் மேல அடி கை வைக்கிற நீ? ஏன்டலாம் அப்படி கத்தின்னு இருக்காத. இவரோடு சல்லியாத்துன்ட்டு ஓய் நம்பர் குடுக்குறியான்னு கேக்குறான். உனக்கு பாரு டேஸ்டா இல்லாத எந்த மூஞ்சிக்கிட்ட போய் நீ போன் நம்பரை வாங்கிக்கிற? வத்தல தத்துல இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு வாங்கிக்கிறேன். ஊர்ல இல்லாத அழுகா ஐசர் ரை அந்த லாஸ்ட்ல முட்டை பண்டா விக்குது பாரு, அந்த ஆயாக்கிட்ட கூட போய் போன் நம்பரை வாங்கிக்கலாம். இந்த மூஞ்சிக்கிட்ட போய் போன் நம்பரை வாங்கிட்டு உன்ன வந்து எட்டி ஒதுக்கிற நீயும் உத வைக்கிறது இது போயிடு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நம்பர் சொல்லுங்க. வேணும் பேஸ்ட் உனக்கு இல்லையாடா? டேஸ்ட் இல்ல உனக்கு கேட்கலாம் தக்கறேன். நான் அவ்வளவு முக்கியமா ஆக்குறேன். ஆமாவா? உகாதிக்கு செய்வாங்க வடை, இங்கத்துல இருந்து பொடி சடை. ஃபன்னு தான், சீரியஸ்லி ஃபன்னு தான். ஹைலைட்டு பையனும் வந்து கேட்டாப்ல நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எப்ப தண்ணி அடிச்சு? 10th படிமா. எப்படி? அதான் ஒரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டி எப்படா தண்ணி அடிச்சது கேட்டா அவன் எப்படி அடிச்சன்றத சொல்லி காட்டுறான். ஒரு குவார்டர் வாங்கி ஆளுக்கு கட்டி ஐயோ சார் கொடிகார பாவங்கள். சரி இப்போ பாப்போம் கமெண்ட் சொல்லுவோம். எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிப்பு வருதையா? நல்ல வேலை கப்புல ஊத்தின்னு சொல்லாம விட்டானே. அந்த மாதிரிதான் சொல்றான். எப்படி அடிச்சோம், எவ்வளவு வாங்கணும், எங்க உட்காந்து அடிச்சோம், அந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? மொத்தத்தையும் முடிச்சு விட்டுச்சிங்க அந்த மாடு. என்ன கூட்டத்துல போய் மேலே போனால் மட்டும் உன்னை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி உள்ள ஒரே சொருவிடுச்சு. ஒரே ஒருத்தன் டோட்டல் க்ளோஸு.
சில்லா டாங்கு திருப்பி போட்டு வாங்கு. அதான் ஒரு வாங்கிட்டான் மாடு ப்ரோ. கட்ட பறக்குது கொட்டை தெரியுதுடா. ஹலோ சொல்லு தம்பி. ஜோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டான். அவன் சுண்ணிய பிடிச்சு போகும்போது ஏடா யோசிச்சு பாருங்களேன், நடு ராத்திரில எவனா ஒருத்தன் இந்த மாதிரி போன் அடிச்சு சம்பந்தமே இல்லாம டோரா வந்து தொலைஞ்சு போயிட்டா, இல்ல சோட்டா பீம் இறந்து போயிட்டான். இந்த டோலக் காமெடி எல்லாம் வந்து நிறைய வயசானவங்க வீட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்ல ஃபோன் பண்ணி அவனா ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்கானுங்க, நம்ம தம்பிங்க. 3 மணி 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ற தூங்குறியான்னு கேட்பானுங்க. 3 மணி 4 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தூங்கி தானே இருப்பாங்க. இவனுங்க கால் பண்ணி தூங்குறியான்னு கேட்பானுங்க. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். ஏன் தீபாவளிக்கு வருவியா? அதுல சிக்கரவெல்லாம் சிஜாபடம் ஆயிருவீங்க. துரைசிங்கம் from Nisho. நீங்க அத பாத்தீங்களா? ஐயோ நான் பார்த்துட்டேன். தேவையா அண்ணன் ஸ்டண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி தண்டா பல பேர் அசிங்கப்பட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. சரி, கமெண்ட்ஸை பார்ப்போமா? ஆண்டி புடிங்கிருச்சு, இல்லை கிழிஞ்சிருச்சு ஆண்டி, டவுசர் கிழிஞ்சிருச்சு. துரை சிங்கம் கிடையாது, கரை சிங்கம் கவட்டை கிழிந்த தருணம். இதுக்குத்தான் இவ்வளோ பெரிய பில்டப், நல்ல வேலை. இதுக்குத்தானா இவ்வளோ பெரிய பில்டப்பு, நல்ல வேலை அப்படின்றப்பல முக்கிய டயலாக் பேசினார். பாவம், டவுசர் கிழிஞ்சு போச்சு. அவனுக்கு 2 தோசை ஊத்தி போடு. இந்த என்ன ஆச்சுங்க? அவனுக்கு தோசை ஊத்தி போடு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. கேக்குறால சொல்லு, என்ன பண்ண சொல்லு. நடு ரோட்ல நின்று விட்டு போட்டாவன போடான்னு கத்துறான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்னாச்சு உனக்கு? ஏன் தோசை பிடிக்கல? தோசை பிடிக்க சொல்லு, கேக்குறேன்ல சொல்லு. உம்மன்றத எப்படி சொல்லு. அது ஒரட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், அவன் ஏற்கனவே சாம்பார் சட்டியில வந்து வச்சுட்டான்டா. இப்பதானன்ற அது ஏன் உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. புரோட்டா நல்லது இல்ல, தோசை தான். இல்ல அப்பவே கேட்டலடா, புரோட்டா வேணுமா தோசை வேணுமா கேட்டனா இல்லையா? அப்பவே சொல்லிட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. அப்போ தோசை சாப்பிடலான்னு நினைச்சேன். அப்போ ஆக்சுவலாக இது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணியிருக்கானுங்க. அந்த டயலாக்கும் இவங்க பேசக்கூடிய டயலாக்கும் பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்குமே தோசை பிடிக்காது, ஆனால் பரோட்டாவும் பிடிக்காது. நான் பரோட்டாவும் சாப்பிட மாட்டேன். நம்ம வந்து நைட்டில் நான் பெரும்பாலும் டிஃபனே எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் உடம்பு கொஞ்சம் ஏறி போச்சு எனக்கு. வேற தோசை ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம். டெய்லி நைட் எங்கள் அம்மா தோசை தாங்க சுடுவாங்க. காலேஜ்ல தோசை, நைட்ல தோசை, லெஃப்ட்ல தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை. அது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு மாவு பாக்கெட்டை வாங்கணுமா, ஒரு 2 தோசை ஊற்றணுமா, ஒரு சட்னி அரைச்சோமா, வேலை முடிஞ்சிச்சு. டெய்லியும் தோசை சாப்பிட்டு தோசை அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்த விட்டு ஓடிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணி விட்டாங்க. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தோசை பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பரோட்டா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக